ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு 2026ல பக்கெட் லிஸ்ட் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ 26ல நான் என்ன பக்கெட் லிஸ்ட் வந்து பண்ண போறேன். அப்புறம் கொஞ்சம் ஐடியாஸும் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பக்கெட் லிஸ்ட் அப்படின்றது வந்து வேற, கோல்ஸ் அப்படின்றது வேற. பக்கெட் லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லைக் நீங்க ஆசைப்படுற விஷயம், லைக் ஒரு குட்டி விஷயமா இருந்தா கூட அதை வந்து நீங்க உங்க பக்கெட் லிஸ்ட்ல வந்து எழுதி வைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து நான் 2023ல இருந்து இந்த பக்கெட் லிஸ்ட் வந்து எழுதிட்டு இருக்கேன். ஸோ 23ல நடக்கணும் அப்படின்னு நடக்கிற விஷயம் வந்து அப்பவே நடக்கணும் அப்படின்லாம் இல்ல. லைக் அந்த வருஷமே நடக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் லேட்டரா கூட நடக்கும். ஸோ நான் திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 23 பக்கெட் லிஸ்ட் ஐடியாஸ் வந்து எழுதி வச்சிருந்தேன். அதுல கிட்டத்தட்ட நான் எல்லாமே வந்து டிக் பண்ணிட்டேன். சோ இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஃபர்ஸ்ட் பக்கெட் லிஸ்ட் ஐடியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 புக்ஸ் ரீட் பண்றது. சோ நான் வந்து 24 புக்ஸ் ரீட் பண்ணணும், 12 புக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு எழுதினேன் அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். அதனாலதான் வந்து கம்மியாவே எழுதிட்டேன். சோ அதுக்கு மேல படிச்சேன் அப்படின்னாலுமே குட் தானே. சோ அதனால இந்த 5 புக்ஸ் அப்படின்றது. இந்த 5 புக்ஸ் என்ன அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் பக்கெட் லிஸ்ட் ஐடியா வந்துட்டு ஜர்னலிங் பண்ணணும் அப்படின்றது. சோ இது வந்து கிரியேட்டிவ் ஜர்னலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. இதுவுமே நான் ஒரு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன். சோ என்ன கிரியேட்டிவ் ஜர்னலிங் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து லைக் இப்போ உங்களுக்கு பிடிச்ச டேன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுல என்னென்ன நடந்துச்சோ அத வந்துட்டு ஒரு ஸ்டிக்கரோ, போஸ்டரோ வந்து நீங்க உங்களுக்கு ஜர்னலிங் பண்றது. டைரி மூலியமாவும் நீங்க எழுதலாம் டெய்லிக்கும் நடக்கிற விஷயத்த. பட் நான் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. எனக்கு வந்து சந்தோஷம் குடுக்குற லைக் ஹாப்பியா இருக்கிற மொமெண்ட் எல்லாம் வந்து நான் ஜர்னலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சோ 3 பக்கெட் லிஸ்ட் ஐடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்றது. சோ என்னோட நகம் வந்து ரொம்ப குட்டியோண்டு. அதனாலேயே வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளா இருக்கு இந்த ஆசை. சோ அத வந்து இந்த வருஷத்துல நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். 4தா இருக்கிற பக்கெட் லிஸ்ட் ஐடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்ரி பண்ணணும் அப்படின்றது. அது வந்து என் பையன் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு வந்து நிறையவே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இது எல்லாமே இருக்கு. இதுக்கு புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க. மோஸ்ட்லி நான் பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா அடையார்ல நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அங்க போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வருஷத்துல பிளான் பண்ணுவோம் அதுக்கு. சோ அதான் வந்து 4த் பக்கெட் லிஸ்ட் ஐடியா. ஸோ ஹுப் வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான். மியூசிக் கான்சர்ட். இது வந்து ரீசென்ட் டேஸ்ல வந்து நிறைய பேருக்கு அப்சஷனா இருக்கும். எனக்குமே அப்படிதான். எனக்கு வந்து லைக் பெரிய மியூசிக் டைரக்டர் இதுக்கு போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஏதோ ஒரு கான்சர்ட் போகணும் அவ்வளவுதான். என்னோட ஒரு குட்டியோண்டு ஆசை இதுதான். எனக்கு ஆனா பிரதீப் குமார் சாங்ஸ் லைக் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரதீப் குமாரோட கான்சர்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ஹாப்பி. மத்தபடி எந்த கான்சர்ட்டா இருந்தாலும் நான் போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். சோ அதான் வந்து என்னோட இந்த ஐடியா. நெக்ஸ்ட் ஐடியா வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்குள்ள ட்ரிப் போறது அப்படின்றது. பர்டிகுலரா போகணும் அப்படின்னா வந்து இது வரைக்கும் நான் கோயம்புத்தூர் போனதே இல்ல. போயிருக்கேன். பட் எங்கேயுமே நான் போனது கிடையாது. அங்க இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது வந்து அங்க எதுவுமே இல்லடி அப்படின்னுவாங்க. பட் ஸ்டில் எனக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசை. சோ கோயம்புத்தூர் அப்படி இல்லைன்னா வந்து ராமேஸ்வரம். அது வந்து என் நேட்டிவ் கிட்டே இருக்கு. பட் ஸ்டில் என்னால போக முடியல. அதனால இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது. சோ அத பத்தின வீடியோஸும் உங்களுக்கு வரும். சோ பிசினஸ் வந்து எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வருஷத்துல அப்படின்றதுக்காக கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சோ அந்த ஒரு விஷயம் இந்த பக்கெட் லிஸ்ட் ஐடியால இருக்கு. நெக்ஸ்ட் ஐடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கஃபேஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன் அண்ட் அரவுண்ட் இங்க என் வீட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா நிறைய கஃபேஸ் இருக்கு. சோ மோஸ்ட்லி வந்து நாங்க பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ் இதுக்கெல்லாம் வந்து கிஃப்ட்ஸ்லாம் குடுக்க மாட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் லைக் மோஸ்ட்லி கஃபேஸ் போவோம். அப்படி இல்லன்னா வந்து வேற எங்கேயாவது ட்ரிப் மாரி போவோம். சோ பர்த்டே கிஃப்ட்னால நம்மளுக்கு பிடிச்சத நம்மளே வாங்கிக்கலாம். அது ஏன் வந்து அவங்க வாங்கி குடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாரி ஒரு இதுதான் தாட் தான். இது வந்து ரொம்ப ஒரு 4 இயர்ஸா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இனிஷியல் டேஸ்லலாம் வந்து கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் இப்போ வந்து எங்களுக்கு அது பெருசா வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வாங்கிப்பேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வாங்கிப்பாங்க. சோ இத எதுக்கு நம்ம கிஃப்ட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது. சோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ட்ரிப்பாவோ இல்ல இந்த மாரி ஏதாவது கஃபேஸ் அந்த மாரி போறது அப்படின்ற மாரி வச்சிருக்கோம். சோ இதுதான் வந்து இந்த ஐடியா. நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப 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 பிடிச்சது கேர்ள்ஸ் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் என் பையன் கூட கிடையாது. நான் மட்டும் கேர்ள்ஸ் ட்ரிப் போகணும். லைக் கேர்ள்ஸ் வித் கிட் அப்படிலாம் இருக்காங்க. பட் அதெல்லாம் எனக்கு வேணாம். நான் மட்டுமே வந்து கேர்ள்ஸ் ட்ரிப் போகணும். லைக் ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்ற மாரி இருக்கு. எங்கேயாவது கிட்டக்க இருந்தாலும் கூட ஓகே தான் அப்படின்ற மாரி ஒரு இது வச்சிருக்கேன். சோ இது ஒரு பக்கெட் லிஸ்ட் ஐடியா. நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ ஆர்ட் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றது. இது வந்து லாஸ்ட் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ரெசின் கத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு ஒர்க் ஷாப் போயிட்டு ரெசின் ஆர்ட் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டேன். சோ இந்த தடவை வந்து கேலிகிராஃபி அப்படி இல்லைன்னா வந்து மேக்ரமே சோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு. சோ அதுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் போகணும் அப்படின்றது வந்து இந்த பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங். சோ இது பர்ட்டிகுலர்லி பாத்தீங்க அப்படின்னா கலக்ஷேத்ராவான்னு எனக்கு தெரியல. இது 2த்துல ஏதோ ஒண்ணு. சோ இது வந்துட்டு எனக்கு ஏன் அப்படின்னா எக்ஸிபிஷன்ல வந்து நிறையவே வந்து போடுவாங்க. லைக் நிறைய அங்கிங்கெல்லாம் வந்து இருக்கும். நிறைய ஸ்டேட்ஸோட இதெல்லாம் இருக்கும். அது வந்து எனக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. சோ அங்க போய் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்றது ஒரு குட்டி ஆசை தான். பட் இன்னும் நிறைவேறவே இல்ல. சோ அதுவும் என்னோட ஐடியால இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் எல்லா கேர்ள்ஸ்க்கும் உள்ள ஐடியா. பட் இது வந்து 30+ ஆச்சு அப்டின்னா, நீங்க வந்து அது கண்டுக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு பிக் டெடி வாங்கணும் அப்டின்ற மாரி ஆசை. ஸோ நான் வந்து இது வாங்க முடியாமலாம் கிடையாது. நான் போவேன், போய் பார்ப்பேன், வாங்கணும்னு நெனைப்பேன். பட் அத வந்து எடுக்க முடியாது. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் இந்த மாரி ஏதாவது தோணுச்சு அப்டின்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஸ்டில் வந்து எனக்கு டெடி வாங்கணும். அது கண்டிப்பா வாங்கணும் அப்டின்ற மாரி வச்சிருக்கேன். பட் தெரியல. போனேன் அப்டின்னா அது வாங்க மாட்டேன்னு நெனைக்கிறேன். பட் இருக்கு என்னோட ஐடியால, பக்கெட் லிஸ்ட் ஐடியால. நெக்ஸ்ட் வந்து ஹேர் கலரிங் பண்ணணும் அப்படின்றது. இது வந்து ரொம்ப நாளா இருக்கு. பட் ஸ்டில் என் ஹேர் வந்து எனக்கு வந்து இது கை குடுக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஹேரா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் கலரிங் பண்ணோம் அப்படின்னா, லைக் முடி ஸ்பாயில் ஆயிடும். இன்னுமே தின்னா தெரிய ஆரம்பிச்சுரும். ஸ்ட்ரெய்ட் ஹேர் அப்படின்றதுனால. ஸோ அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. பட் இந்த தட கொஞ்சம் ஹேர் கேர் பண்ணிட்டு ஹேர் கலரிங் பண்ணலாம் அப்படின்ற மாரி இருக்கேன். ஸோ இதுவும் ஒரு பக்கெட் லிஸ்ட் ஐடியால இருக்கு. நெக்ஸ்ட் ஐடியா வந்து டான்ஸ் கிளாஸ். ஸோ இது வந்து ஜும்பா கிளாஸ் போணும் அப்படின்ற மாரி. இது வந்து ஹெல்த்துக்காக. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் இம்ப்ரஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்னோட பையன், நானு, என்னோட ஹஸ்பண்ட் 3 பேரோட ஹேண்டையும் இம்ப்ரஷன் எடுத்து அத வந்து லைக் ஷோகேஸ்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே ஒரு ஆசை. நெக்ஸ்ட் வந்து சிங் அலாங் அப்படின்னு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஸோ அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்ல வந்து அவங்க வந்து பாட்டு பாடுவாங்க. நம்மளும் போய் அதுக்கு வந்து பாடலாம். ஸோ அது வந்து மனசு விட்டு பாடுற மாரி இருக்கும்ல. ஸோ அந்த பிளேஸ் போணும் அப்படின்ற மாரி நான் இத எழுதி வச்சிருக்கேன். போவேன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டாட்டூ போடணும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு டாட்டூ போட்டிருக்கேன். குயின் டாட்டூ. இந்த இடத்துல எனக்கு போடணும் அப்படின்னு ஆசை. இது வந்து எனக்கு சின்ன வயசுலயே பால் கொட்டி ஒரு மாரி பிளாக் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த இடத்துல எனக்கு போடணும். ஸோ இத வந்து ஹைட் பண்றதுக்கு அப்படின்ற மாரி ஒரு இது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாரி லைக் அட்வென்ச்சரா யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேராகிளைடிங் பண்ணணும். பஞ்சி ஜம்பிங். ஏன்னா பஞ்சி ஜம்பிங் வந்து எனக்கு இன்ஸ்டா ஃபீட்ல காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால எனக்கு பண்ணணும் அப்படின்ற மாரி ஆசை. ஸோ இந்த 2 விஷயங்களுமே இந்த வருஷத்துல பண்ணலாம் அப்படின்ற மாரி இருக்கேன். இந்த வருஷம் இல்ல நெக்ஸ்ட் இயர் அவ்வளவுதான். அப்புறம் ஏதாவது தம் இந்தியாக்குள்ள ஒரு ட்ரிப் போணும் அப்படின்றது ஒரு பக்கெட் லிஸ்ட் ஐடியாவா இருக்கு. ஓகே. இப்போ உங்களுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து யூடியூப் சேனல் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்டின்னா வந்து கண்டிப்பா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க யாரு அப்டின்றது நெனைக்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் உங்களோட விஷயங்கள வந்து நீங்க ஒரு டாக்குமெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்காகவாவது யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் கேர் உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீனே இல்ல அப்டின்னா, கண்டிப்பா ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. செல்ஃப் கேரோ, இல்ல ஹேர் கேரோ ஏதாவது ஒரு ரொட்டீன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்குன்ற மீ டைம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. கிட்ஸ், ஹஸ்பண்ட் அப்டின்னு ஓடாம, உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் இருக்கணும் கண்டிப்பா. ஸோ அதுக்கு வந்து நீங்க செல்ஃப் கேர், ஹேர் கேர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஸ்கின் கேர் சாரி நாட் செல்ஃப் கேர். ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா வந்துட்டு, உங்களுக்கே நீங்க வந்து ஒரு ப்ரவுடா ஃபீல் ஆகுற மாரி இருக்கும் சத்தியமா. ஸோ அத வந்து பண்ணுங்க. அப்புறம் வந்து லேர்ன் டூ இன்வெஸ்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட் பண்ணாட்டியும் வந்து நம்மளால இது பண்ண முடியாது. எஸ்ஐபியோ இல்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற மாரி பண்ணுங்க. ஸோ அது வந்து இந்த வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க எப்படியாவது. அப்புறம் இன்னொன்னு நான் யோசிச்சிருக்கேன். மந்த்லி டேட்ஸ் வித் மை சன். அதாவது லைக் என் பையன் கூட நான் வந்து ஒரு மந்த்லி ஏதாவது ஒரு பிளே ஏரியாவோ, இல்ல ஏதாவது மாலோ எங்கேயாவது நானும் என் பையனும் மட்டும் போணும் அப்படின்ற மாரி ஒரு பக்கெட் லிஸ்ட் ஐடியா இருக்கு. பட் அது நிறைவேறுமா அப்படின்றது எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரை பண்றேன் கூட்டிட்டு போறதுக்கு. மந்த்லி ஒன்ஸ் ஆவுது. ஸோ அது ஒண்ணு இருக்கு. லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஸ் வந்து போல்டா வந்து ஒரு தடவையாவது ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது. லைக் போல்டா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் லைக் எப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து, இதுவரைக்கும் நீங்க ஜீன் டாப் போட்டதே இல்ல அப்படின்னா, அத ட்ரை பண்ணலாம். நான் வந்து இதுவரைக்கும் ஸ்லீவ்லெஸ் போட்டதே கிடையாது. எனக்கு ரொம்ப வந்து அது இன்செக்யூரா ஃபீல் ஆகும். ஸோ போட்டனாலும் எனக்கு ஒரு மாரி இருக்கும். அதனால ஹேர்ட் நெக் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாரி இருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. பட் நான் வாங்கிலாம் வச்சிருக்கேன். பட் இன்னும் நான் ட்ரை கூட பண்ணதில்ல. ஸோ அத ஆனா பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்கு. அது வந்து ஏன் நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல வந்து இன்கிரீஸ் பண்ணும். ஸோ அதனால உங்களுக்கு புடிச்ச மாரி டிரெஸ் பண்ணுங்க. அதுக்காக நான் வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்லல. புடிச்ச மாரி உங்களுக்கு டிரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து என்னோட லாஸ்ட் பக்கெட் லிஸ்ட் ஐடியா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன பக்கெட் லிஸ்ட் ஐடியாஸ் இருக்கு அப்படிங்கிற உங்களோட 2 பக்கெட் லிஸ்ட் ஐடியா வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனல. இந்த மாரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.